வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, ஜிபேட் 2024 அந்த எக்ஸாமினேஷன் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன். எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாங்க, எவ்வளோ சென்டர்ஸில் வந்து எக்ஸாம் நடந்தது, ஸோ ஆன்சருக்கு ரிலீஸ் ஆகிற டேட் நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஜூலை 8ன்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2024 ஜிபேட் எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் 176 எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் நடந்திருக்குது. ஓகேவா? ஸோ ஆன்சர் கீ வந்து நமக்கு ப்ரொவிஷ்னலாக, அதாவது நம்மளுடைய கேண்டிடேட்ஸ் ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் ப்ரொவிஷ்னல் ஆன்சர் கீயும் ஜூன் 2024, அதாவது ஜூன் 14th நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஆன்லைன் மோடில். அது வெப்சைட் என்ன அப்படின்னா natboard.edu.in. ஸோ natboardங்கிறது நேஷ்னல் NBEMS உடைய வெப்சைட் இல்லையா? ஸோ நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் சயின்சஸ். Okay, so applicants could raise objection to the questions which were not correct. The GPAT answer key challenge window was opened between June 15 to 17. அதாவது ஜூன் 15, 16, 17 3 டேஸில் வந்து அந்த ஜிபேட் ஆன்சர் கீ, அதாவது அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்குரிய விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகிருந்தது. ஸோ நம்ம அதில் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நமக்கு சப்போஸ் அதில் அனோயிங்லி மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்திருந்தால் அதில் வந்து உங்களுக்கு அப்ஜெக்ஷனில் வந்து மார்க் கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் கண்டக்டிங் அத்தாரிட்டிஸ் அவங்க வந்து ஃபைனல் ஆன்சர் கீயை நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போ அப்படின்னா, இன்னும் ஜூலை மந்த்து 8 அந்த மாதிரி டைமில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் டோட்டலாக 39,341 அப்ளிகன்ஸ் தான் அப்பியர் ஆகிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதில் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம். அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸை விட, அதாவது 40,548. ஓகேவா? 40,548 கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதில் 39,341 அப்ளிகன்ஸ் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கம்பேர் பண்ணும்போது, அதாவது 2022 2023 கம்பேர் பண்ணும்போது அந்த நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸு வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் ஆன்சர் கீ மட்டும் இல்லை, அதனுடைய கட் ஆஃப் மார்க் வந்து பழைய இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக நமக்கு ஏதாவது தகவல்கள் இல்லை ப்ரெடிக்ஷன்ஸ் இருந்தனால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஜிபேட் 2024 சக்ஸஸ் அண்ட் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.